உங்களுடைய வேதாகமும் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம். இந்த காலையில் நாம் தொடர்ந்து இயேசுவின் சந்திப்புகளில் இயேசுவும் யூதாசும் என்ற தலைப்பில் இந்த காலையில் நாம் தேவ வார்த்தையை பார்க்க இருக்கின்றோம். இயேசுவும் யூதாஸ் என்ற இந்த முக்கியமான ஒரு சந்திப்பை இந்த காலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசுவுக்கும் யூதாஸுக்கும் அநேக சந்திப்புகள் நடைபெற்றது. யூதாஸ் இயேசுவின் ஒரு சீஷனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்காமல் போகக்கூடாது இந்த நாட்களில். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் அநேக முக்கியமான சத்தியங்களும் எச்சரிக்கைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இந்த காலையில் நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் எல்லாரை குறித்தும் நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவருடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது காலமாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? யூதாஸை குறித்து சுவிசேஷங்களில் அநேக வசனங்கள் இல்லை. குறிப்பாக சில இடங்களில் மாத்திரம்தான் யூதாஸுடைய பெயரை நாம் பார்க்கின்றோம். அவன் செய்த சில செய்கைகளை குறித்து சுவிசேஷத்தில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். யூதாஸுடைய பெயர் 3 விதமாக வருகின்றது. ஒரு இடத்தில் யூதாஸ் என்று இன்றைக்கு நாம் வாசித்தோம் இந்த வசன பகுதியில். இன்னொரு இடத்தில் யூதாஸ் இஸ்காரியத் என்று வருகின்றது. இன்னொரு இடத்தில் சீமோனுடைய மகனாகிய யூதாஸ் என்றும் வருகின்றது. ஆகையால் இப்படிப்பட்ட 3 விதங்களில் அவனுடைய பெயரை குறித்தும் அவனுடைய தகப்பனாரை குறித்தும் நாம் அறிந்து கொள்கின்றோம். யூதாஸ் என்ற பெயர் கிரேக்க வார்த்தையில், எபிரேய வார்த்தையில் யூதா எப்படி இருக்கின்றதோ அதே போல கிரேக்க வார்த்தையில் யூதாஸ் என்ற வார்த்தை துதிக்கு அதோடைய அர்த்தம். அப்படின்னா அவனுடைய பெற்றோர் அவனுக்கு பெயர் சூட்டின பொழுது யூதா எப்படி எபிரேய வார்த்தையில் துதியாக இருக்குமோ அதே போல் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் யூதாஸுக்கும் பெயரை சூட்டினார்கள். துதி என்று கிரேக்க பாஷையில் அவன் பெயர் இருக்கணும் என்று. யூதாஸை குறித்து பேசுவது சற்று கடினம். ஏன்னா அவனை குறித்து அநேக வசனங்கள் இல்லை. பேதுருவை குறித்து பேசணுன்னா அநேக சம்பவங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் பேதுரு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவார், ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதிலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யூதாஸை குறித்து முக்கியமாக சுவிசேஷங்களில் நாம் பார்க்கக்கூடிய 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முதலாவது காமித்து அதற்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3 எச்சரிக்கைகள் என்று நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த முக்கியமான சம்பவத்தை வைத்து இயேசு யூதாஸோடு கூட எப்படி இந்த இடத்தில் இடைப்பட்டாரோ அந்த இடத்தில் நடந்த சம்பவத்தையும் நாம் இந்த காலையில் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவது யூதாஸை குறித்து நான் சொல்லணும் என்றால், யூதாஸ்
இந்த 12 சீஷர்கள் ஒருவனாய் இருந்தது நிச்சயம். யூதாஸ் இந்த 12 சீஷர்களில் ஒருவனாய் இருந்தான். ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை அழைத்த பொழுது, அவர்களை தெரிந்து கொண்ட பொழுது, அது சும்மா லேசா அவர் செய்யவில்லை. ஏதோ தானவென்று இயேசுவா நீ எல்லாம் என்னை பின்பற்ற என்று சொல்லலை. ராவெல்லாம் ஜெபித்து, லூக்கா புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 12ஆம் வசனத்தில் ராவெல்லாம் ஜெபித்து அதற்காக ஆயத்தமான பின்பு தான் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுத்து இந்த 12 நபர்களை சீஷர்களாக ஆண்டவராகிய இயேசு ஏற்படுத்தினதை நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இதில் யூதாசையும் ஆண்டவராகிய இயேசு ஒரு சீஷனாக தெரிந்து கொள்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசு எல்லாம் அறிந்திருந்தார், அவருக்கு அறியாதது ஒன்றுமில்லை. யூதாசுடைய குணத்தை அறிந்திருந்தார், யூதாஸ் என்ன செய்ய இருந்தான் என்றும் அறிந்திருந்த இயேசு, அப்படி இருந்தாலும் யூதாஸை ஒரு சீஷனாக நியமிக்கின்றார் என்பதை நாம் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது யூதாஸை குறித்து நாம் பார்க்கக்கூடியது இல்லை, அந்த சீஷன் என்பது அதுக்கு சில முக்கியமான காரியங்கள் இருந்து. அப்படின்னா சீஷன் என்பது இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா சீஷர்கள் அந்த நாட்களில் அந்த போதகரோடு கூட ராவும் பகலும் அவர் எங்கெங்கெல்லாம் போகின்றாரோ, என்னென்னலாம் செய்கிறாரோ எல்லாவற்றிலும் அவர் ஒரு பங்காக இருந்தார்கள். அப்படின்னா 3 வருடங்களுக்கு யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்த ஒரு நபராக இருந்தார். இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கே யூதாஸ் இருந்தார். இயேசு என்னெல்லாம் செய்தாரோ யூதாஸ் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஆகையால் யூதாஸ் 3 வருடங்கள், மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்கே சுவிசேஷத்தில் அவனுடைய வார்த்தை சொல்லி, எதற்காக இயேசு இந்த 12 பேரை நியமித்தார் என்றால் அவரோடு இருக்கும்படியாகவும் அவர்களை பிரசங்கிக்க அனுப்பும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு இவர்களை தெரிந்து கொண்டார் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு காரியத்தில் ஈடுபடும்படியாக யூதாஸ் ஒரு முக்கியமான ஒரு நபராக தெரிந்து கொள்ளப்படுகின்றார். சீஷனாக இருக்கும் பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவின் ஊழியத்தில் பங்கு பெற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னங்க, இயேசுவின் ஊழியத்தில் ஒரு பங்கு பெற ஒரு வாய்ப்பும் யூதாஸுக்கு தரப்பட்டது. அப்படின்னா இயேசுவின் ஊழியத்தை வெறும் தூரத்திலிருந்து பார்ப்பது மாத்திரமில்லை, இயேசு செய்த ஊழியத்தில் இவனுக்கும் ஆண்டவர் ஒரு பங்கை கொடுத்து செய்யும்படியாக வாய்ப்புகளை ஆண்டவராக இயேசு தருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுவும் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் யூதாஸ் மரித்த பின்பதாக சீஷர்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்களேன். அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். எங்களில் ஒருவனாய் எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் என்னவா இருந்தாங்க, பங்கு பெற்றான் என்று சீஷர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. அப்படின்னா யூதாஸுக்கு தரப்பட்ட அந்த ஸ்லாக்கியம் ஒரு சீஷனாக மாத்திரம் தெரிந்து கொள்ளப்படலை, இயேசுவோடு கூட 3 வருடங்கள் ராத்திரியும் பகலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இயேசுவின் ஊழியத்தில் பங்கு பெறவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருந்தது. சீஷனாக இருந்த பொழுது ஒரு சம்பவத்தில் இது தோமா செய்யக்கூடிய ஒரு காரியம், ஆனாலும் இதில் யூதாஸும் இதில் ஒரு பங்காக இருந்தான் என்று நிச்சயம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ சில இடங்களில் அவருக்கு பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. ஆண்டவருடைய உபதேசங்களை இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் விரும்பவில்லை. ஆகையால் சில இடங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக பல பிரச்சனைகளை அவர்கள் கலப்புவார்கள், பல விதங்களில் போராட்டத்தையும் நடத்துவார்கள், இயேசு வரக்கூடாது என்று. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு பெத்தானியா என்ற ஊருக்கு போகும்படியாக லாசருவை அவனுடைய மரித்து விட்டான் என்று கேள்விப்பட்ட பொழுது இயேசு அங்கே போறேன்னு சொன்ன பொழுது சீஷர்கள்லாம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஏன் ஆண்டவர் அங்கே போகிறோம், அங்கே தான் ஏற்கனவே உங்களை கொல்லுவேன் என்று எல்லாம் மிரட்டி இருக்கிறாங்களே, நீங்கள் அங்கே கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்று சொன்னாங்களே, ஏன் அங்கே போகிறோம் என்று சீஷர்கள் இயேசு அங்கே ஊழியத்திற்கு போகக்கூடாதபடி தடை செய்யும் பொழுது இயேசு அங்கே இன்னும் அங்கே மிக தெளிவாக அந்த இடத்திற்கு போக ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது தோமாஸ் அவர் எழும்பி சொல்கிறார், வாங்க நம்ம எல்லாரும் போய் இயேசுவோடு கூட மரிக்கலாம் என்று சொல்கிறார். ஸோ தோமாஸ் இந்த வார்த்தைகளை யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 16ஆம் வசனத்தில் தோமாஸ் இப்படியாக சொல்கிறார், வாங்க எல்லாரும் போய் இயேசுவோடு கூட மரிக்கலான்னு சொன்ன பொழுது எந்த இடத்திலும் யூதாஸ் அவர்களோடு கூட போகவில்லை என்று சொல்லலை. அப்படின்னா யூதாஸும் இந்த 12 பேரோடு கூட
அதே ஒரு எண்ணத்தோடு தான் அவனும் கடந்து போயிருப்பான். சரி போய் மறிக்கலாம், ஆண்டவரோடு கூட நம்ம போய் மறிக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் அங்கே நிச்சயம் போயிருப்பான் என்று நாம் இந்த வசனத்திலேருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஸோ முதலாவது யூதாசை குறித்து நாம் வசனத்தில் பார்க்கக்கூடியது, இயேசுவின் சீஷனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருந்தான். இரண்டாவது, யூதாசை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளணும் என்றால், நம்ம இன்றைக்கு வாசித்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இது சற்று என்னோடு கூட நீங்கள் பொறுத்து கொள்ளணும். இது என்னுடைய வியாக்கியானம், அதனால் இது நிச்சயம் இப்படி தான் நடந்தது என்று நான் சொல்லலை. என்னுடைய கற்பனையில் அப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவம் இருந்திருக்கலாம் என்று இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஸோ யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீங்கன்னா, ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்கிறார், இந்த போஜனம் பண்ணி முடித்த பின்பதாக அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, யூதாஸ் ஆண்டவருடைய இடது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மனிதனாக இருந்தான். இடது லெஃப்ட் தானே, லெஃப்ட் இடது, ஓகே தப்பாக சொல்லிடக்கூடாது. ஓகே, யூதாஸ் இயேசுவின் இடது பார்சத்தில் உட்கார்ந்திருந்த மனிதனாக இருந்தான். யோவான் எங்கே உட்கார்ந்திருந்தாரு? வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தாரு. யூதாஸ் எங்கே உட்கார்ந்திருந்தாருங்க? இடது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, சீஷர்களில் கூட இயேசுவோடு கூட ரொம்ப நெருங்கி இருந்தது போல தோற்றம் அளித்த ஒரு சீஷனாக இருந்திருப்பான். ஆனால் இயேசுக்கு பக்கத்தில் இருந்தார் எப்பொழுதும் யூதாஸ், தூரமாக இல்லை, இயேசுக்கு பக்கத்தில். யோவான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாக இருந்து மிக அதிகமாக யோவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் ஆண்டவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, இவர் இடது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னோடனே சீமோன் கண்காமிச்சு சொல்கிறாரு யோவானுக்கு, ஏய் ஆண்டவர் இடத்துல கேளு, யாரு இந்த நபர் என்று ஆண்டவர் இடத்துல கேளு என்று. வாசிங்களாம் 24, 25 வாசிங்களா. யாரை குறித்து சொல்லுகிறீர் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். ஸோ யோவான் கேட்கிறார், ஆண்டவரே அவன் யார் என்று யோவான் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் பிரதியுத்தரமாக அந்த 26வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ரொட்டியை எதுல முக்கி யாருக்கு தரனோ அந்த ஆளு தான் என்னை காட்டி கொடுத்தவர் என்ன ஆண்டவர் சொல்றாரு. ஸோ எந்த கரத்தில் ரொட்டியை வச்சிருந்திருப்பார் ஆண்டவர்? என்னங்க? வலது கரத்தில் ரொட்டி வச்சிருந்தாருன்னா அதை அந்த கிண்ணத்தில் முக்கி, அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா கொடுத்தாருன்னு தான் சொல்லுது. ஆண்டவர் அங்கே அவனுக்கு என்ன சொல்லுது, கை நீட்டி அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அப்படின்னா கொடுத்துருந்தாருன்னா எங்கே கொடுத்துருக்கலாம்? இந்த பக்கம் தான் கொடுத்துருப்பாரு. ரொட்டியை இங்கே நல்லா துவைச்சு இவர்கிட்ட கொடுத்தது. அப்படின்னா அவ்வளோ சீஷர்கள் உட்கார்ந்துருந்த இடத்துல யூதாஸ் எங்கே உட்கார்ந்துருக்கலாம்? பக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். இயேசுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு துரோகியாக இருந்தான். யோசித்து பாருங்களேன், அவ்வளோ தூரம் ஆண்டவரை காட்டி கொடுக்க அவ்வளோ துணிச்சலாக இருந்த மனிதன் அந்த முக்கியமான நேரத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஸோ யூதாஸை குறித்து இன்னைக்கு காலையில் தான் பார்க்க போகிறோம். வெளி தோற்றத்தில் எல்லா விதங்களிலும் அவனை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சூப்பரான சீஷனாக இருந்தார். யாரும் அவன் மேலே சந்தேகப்படக்கூடிய விதத்தில் அவன் நடந்து கொள்ளலை. அவ்வளோ நெருங்கிய ஒரு உறவு இருந்ததை போல காட்சி அளித்த ஒரு மனிதனாக இருந்தான் என்று நம்ம இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி இது என் வியாக்கியானம். ஒருவேளை அவர் அந்த பக்கமும் உட்கார்ந்துருக்கலாம், பரலோகத்தில் போன பிறகு நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு என்னை திட்டக்கூடாது. நீங்கள் என்னோட வியாக்கியானம் படிக்கும்போது இப்படி நடந்திருக்கலாம் என்று நான் இதற்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இன்னொரு காரியம் யூதாஸை குறித்து நம்ம கவனிக்க வேண்டியது, யூதாஸ் பணத்திற்கு பொறுப்பாக இருந்த ஒரு சீஷனாக இருந்தான். யூதாஸ் பணத்திற்கு பொறுப்பாக இருந்த ஒரு சீஷனாக இருந்தான். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான். ஏன்னா இது நீங்கள் கவனிக்கும் பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நான் எப்பொழுதும் யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி, 12 சீஷர்களை இந்த பணத்திற்கு பொறுப்பாக யாருக்காவது பொறுப்பு தரப்பட்டிருக்கணும் என்றால் யாருக்கு தரப்பட்டிருக்கணும் சொல்லுங்களேன்? மத்தேயுவுக்கு தான் தரப்பட்டிருக்கணும். ஏன்? மத்தேயுவுக்கு தான் நல்ல அனுபவம் இருக்கு.
பணத்தை புழங்கி நல்ல அனுபவம் நிறைந்த ஒரு மனிதன் தான் மத்தேயு. அவரு வரி வாங்கின மனிதன், எல்லாம் கணக்கு வைக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லா விதத்திலையும் அவர் நல்ல அதில் சிறந்தவர் தான் மத்தேயு. ஆனாலும் மத்தேயுக்கு இந்த பொறுப்பு தரப்படாமல் யாருக்கு தரப்படுகின்றது? யூதாசுக்கு தரப்படுகின்றது. இதில் ஏன் இப்படி தரப்பட்டது என்று நான் ஏன் யோசிக்கிறேன் என்றால், யூதாஸ் ஒருவன் மாத்திரம்தான் யூதேயாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். மீதி எல்லா சீஷர்களும் கலிலேயாவிலிருந்து வந்த சீஷர்களாக இருந்தார்கள். ஸோ கலிலேயாவிலிருந்து வந்தவர்களுக்கும் யூதாவிலிருந்து வந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருந்தது. அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் நம்மளுடைய தமிழில் பேசுவதை கூட சில பேர் அந்த தமிழில் பேசுகிறத வச்சே நீங்கள் அவங்க எந்த ஊருக்காரன்னு கண்டுபிடிச்சிரும். அப்படி தானேங்க? இப்போ நம்ம வாயை திறந்து இந்த பொன்னான பாஷையை நம்ம கொங்கு தமிழில் அப்படியே பேசும்பொழுது தேன் கொட்டுற மாதிரி இருக்கு. தமிழகத்திலேயே மிக அழகாக தமிழ் பேசக்கூடிய நபர்கள் இருப்பார்கள் என்றால் கொங்குலிருந்து வந்தவர்கள் தான். கோயம்புத்தூரை சேர்ந்தவர்களைப் போல தமிழ் பேசுகின்றவர்கள் யாரும் இல்லை. பரவாயில்ல, முன்னாடி இருக்கிறவங்க மாத்திரம் என்னோட கூட நீங்களாம் எந்த ஊருக்காரன்னு எனக்கு தெரியல, சொல்ல போகிறத வச்சு நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா தமிழில் கோயம்புத்தூர்காரங்க பேசும்பொழுது ரொம்ப மரியாதையோடு கூட, ரொம்ப ஒழுகொழுக, ஏங்க, என்னங்க, வாங்க, போங்க, சொன்னாங்க, அந்த கேன்றதை என்றைக்கும் தமிழில் நம்ம விட்டுறதில்லை. விட்டுட்டா கோவமே வந்துடும் எல்லாருக்கும். ஏன்னா அதே நேரத்தில் சென்னையிலேருந்து வந்தவங்க தமிழ் பேசும்பொழுது கோவிச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். அவங்க வாயை திறந்தாலே உடனே உங்களுக்கு என்ன தெரியும்? சென்னைக்காரன் வந்துட்டான் பாரு அப்படின்னு. அவங்க பேசுகிற விதமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவாங்க. அன்னைக்கும் இயேசு நாட்களில் கூட எந்த ஊருக்காரன்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வாயை திறந்து பேசாமல் இவன் கலிலேயன் அப்படின்றவாங்க. இந்த கலிலேயன் என்றவனுக்கு கொஞ்சம் தரக்குறைவான மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள் கொஞ்சம் தரக்குறைவானவர்கள், அவர்களை அதிகம் நம்ப மாட்டார்கள். அதனால தான் இந்த நிக்கதேமு கூட இயேசுவுக்காக எழும்பி அந்த சங்ககரிப்பில் எழும்பி அவர் சொல்லும் பொழுது, இயேசுவை நீங்கள் விட்டுணும்னு சொன்ன பொழுது பரிசேயரும் சதுசேயரும் அவங்க பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, நீயும் ஒரு கலிலேயனான்னு கேட்குறார். அப்படின்னா அது ஒரு இன்சல்ட். ஒருத்தனை பார்த்து கலிலேயனா என்று கேட்பது இன்சல்ட். ஆனால் யூதேயிலிருந்து வந்திருந்தாங்கன்னா ரொம்ப மதிப்புள்ளவர்கள், அவர்கள் ரொம்ப உண்மை உள்ளவர்கள், நல்ல நபர்கள். அவர்கள் அவளை நம்பி எதை வேணாலும் கொடுத்துடலாம். ஸோ இந்த பணம் பொறுப்பு நான் நினைக்கிறேன் இயேசு கொடுக்கல, சீஷர்களே ஓட்டு எடுத்திருப்பாங்க யார் பணத்தை புழங்கணும் என்று. எல்லாரும் மத்தேயுவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ கணக்கில் நல்லா இருந்தாலும் நீ எல்லாத்துக்கிட்டேருந்து பிடுங்கின, ஆனால் உனக்கு நாங்கள் காசு தரமாட்டோம். ஏன்னா நீ வாழ்நாளெல்லாம் எல்லாத்துக்கிட்டும் காசை பிடுங்கினா நான் உனக்கு தரமாட்டோம். யூதேயிலிருந்து வந்த ஒரே நம்பத்தக்க மனிதன் யாரு? யூதாஸ். நீதாயா பொன்னான மனுஷன், நீ உனக்கு உன்னுடைய ஊரே உண்மை உள்ள ஊர், அதனால் உங்ககிட்ட என்ன கொடுத்துட்றோம், பண பொறுப்பை தந்துடும்னு சொல்லி யூதாசுக்கு இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தரப்படுகின்றது, பொருளாதாரத்தின் பொறுப்பு. இதெல்லாம் தான் நம்ம யூதாசை குறித்து சுவிசேஷத்தில் பார்க்கக்கூடிய அநேக வசனங்களிலிருந்து அவன் யார் என்று நம்ம அறிந்து கொள்கிறோம். ஸோ இப்பொழுது நான் உங்களோடு கூட என்ன பேச விரும்புகிறேன்னா, யூதாசுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக 3 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம காணக்கூடிய சில காரியங்களை வைத்து இந்த காலையில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். முதலாவது, யூதாசுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றப்படாத பிடிவாதம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் என்று நான் சொல்லுவேன். ஒரு மாற்றப்படாத பிடிவாதம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் யூதாஸ். எவ்வளோ பேர் இயேசுவிடத்தில் வந்தாங்க, அநேகர் இயேசுவிடத்தில் அநேக சந்திப்புகள் ஏற்பட்டது. நடந்த எல்லா சந்திப்புகளும், முக்காவாசி சந்திப்புகளில் யார் யார் இயேசுவிடத்தில் வந்தார்களோ அவர்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லவில்லை. இயேசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். வந்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை இயேசுவுக்கு பின்தொடர்ந்தார்கள் என்று சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் யூதாஸ் 3 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனிதன், இயேசுவோடு இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இயேசு செய்த ஊழியத்தில் முன் வரிசையில் அமர்ந்திருந்த நபர் தான் யூதாஸ். இயேசு தேவ ராஜ்யத்தின் அந்த சத்தியங்களை போதித்த பொழுது முதலாவது வரிசையில் உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்ட மனிதன் யூதாஸ். ஆண்டவராகிய இயேசு
நடத்தின எவ்வளோ அற்புதங்கள்ல முதல் வரிசையில் உட்கார்ந்து பார்த்தவன் இவன் தான். முடவர்கள் எழும்பின பொழுது யூதாஸ் பார்த்தான். கண் குருடரோட பார்வையை மீண்டும் பெற்றுக்கொண்ட பொழுது இயேசு உடைய ஊழியத்தை இவன் முதலாவது நின்றவன் பார்க்கிறான். பிசாசு பிடித்தவர்களை இயேசு விடுவித்த பொழுது யூதாஸ் பார்க்கிறான். இயேசு செய்த அத்தனை அற்புதங்களையும் ஒன்று விடாம அத்தனை அற்புதங்களையும் யூதாஸ் முதல் வரிசையில் இருந்து இயேசுவின் அத்தனை அற்புதத்தையும் அவருடைய அதிகாரத்தோடு கூட போதிக்கப்படுகின்ற தேவ வார்த்தையும் கேட்ட மனிதன் தான். இவ்வளவும் இருந்து ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள்லாம் தெரிந்து கொண்ட பின்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 70ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் சொல்றாரு, உங்க 12 பேர்த்த நான் தெரிந்து கொண்டோம். வாசிங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாருக்கும் அறியணும் என்று. இந்த 12 பேர் தெரிந்து கொண்டிருந்தாலும் இதுல ஒருவன் யாரு? பிசாசா இருந்தும் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்றார். இப்படிதான் அவனுக்குள்ள ஏற்கனவே ஒரு இருள் இருந்தது, ஏற்கனவே ஒரு பிசாசின் அலக்களிப்பு இருந்தது. ஆனால் இயேசுவிடத்தில் எவ்வளோ பேர் பிசாசு பிடித்தவர்கள் வந்திருந்தார்கள், எவ்வளோ பேர் இப்படிப்பட்ட அலக்களிப்புல இயேசுவிடத்தில் வந்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா யூதாஸ் இயேசுவோடு கூட 3 வருடங்கள் ராவும் பகலும் இருந்தும் மாறப்படாத ஒரு மனிதனாயிருந்தான், மாற்றப்படாத ஒரு மனிதனாயிருந்தான். பிடிவாதமாக அவனுடைய சுவாபத்தில் அதே மனிதனாக நிலைத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடியது, இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்தா போதாதுங்க. இயேசுடைய வார்த்தைகளை கேட்டா மாத்திரம் போதாது. மற்ற விசுவாசிகளோடு கூட நீங்களும் சேர்ந்து இருந்தாலும் போதாது. எல்லாரும் பேசுற மாதிரி நீங்கள் பேசினாலும் போதாது. ஏன்னா யூதாஸ் இப்படிதான் இருந்தான், பக்கத்தில் இருந்தான், எல்லாருக்கும் பக்கத்தில் இருந்தான், இயேசுக்கே பக்கத்தில் இருந்தான், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டான். ஆனா அவனுடைய உள்ளான மனிதன் மாற்றப்படவில்லை. அவனுடைய சுவாபம் எந்த விதத்திலையும் மாற்றப்படவில்லை. பிடிவாதம் உள்ளவனாய் இருந்தான். இது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை. ஆண்டவர் யாரையும் பலவந்தம் படுத்தி அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதில்லையா. யார் வாஞ்சிக்கின்றார்களோ, ஆண்டவரே என்னை விடுவீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், என் சாபத்தை நீக்குங்க, என் பழைய சுவாபம் மறிக்கணும் என்று யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல வாஞ்சையோடு கூட வருகின்றார்களே அவர்களுக்கு தான் ஆண்டவர் விடுதலை தருகின்றாரே தவிர வேஷம் தரித்து அல்ல. அவர்கள் பாசாங்கு பண்ணக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலும் விடுதலை தருவதில்லை. இவன் இயேசுக்கு பக்கத்தில் இருந்தான், ஆனா மாறல. எவ்வளவு பிரசங்களை கேட்டான், மாறல. மலை பிரசங்கத்தை இவன் கேட்டான். ஐயா, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான சத்தியங்களை போதித்ததை முதல் வரிசையில் உட்கார்ந்து அவன் கைதூக்கி கூட ஆமென் சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா மாறல. அவனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு தான். நீங்க இயேசுக்கு பக்கத்தில் இருக்கிறத போல தோற்றம் அளித்தும் மாறாமல் இருக்கலாம். தேவ பிரசனத்தில் நீங்கள் இருந்தும் மாறாமல் இருக்கலாம். இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ பிரசனத்தில் நீங்களும் நானும் நிற்கிறோம். தேவ பிரசனம் இந்த இடத்துல பலத்த விதத்தில் இறங்குகின்றது. ஆனாலும் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து தேவனுடைய பிரசனத்தில் நின்றும் மாறாமையில நீங்க இருக்கலாம். ஐயா, ஏன்னா அந்த பிடிவாதம் உள்ள ஒரு இருதயம், கல்லான ஒரு இருதயம். ஆனா ஆண்டவர் போதித்த பொழுது அந்த ஊமையை அவர் போதித்தாரு. எப்படி ஒரு விவசாயி அவன் விதையை விதைக்கும் பொழுது பல நிலங்களில் விழுகின்றது. இவன் கேட்டான்யா, அதோடைய விளக்கத்தை சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு புரியல, சொல்லி கொடுக்கின்றாரு. ஆண்டவர் அதையும் விளக்கி சொல்றாரு. இது இருதயத்துக்கு சம்பந்தமா இருக்கின்றது. இது கல்லான இருதயம் வார்த்தையை பெற்றுக்கொள்வதில்லை, இப்படி முள்ளு செடிகள் வளர்கின்றது, மற்ற காரியங்களை அனுமதிக்கின்றது என்று ஆண்டவர் அழகா விளக்கினார். இதெல்லாம் யூதாஸ் கேட்டான். ஆனா எந்த விதத்திலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. 3 வருடம் கழித்தும் அவன் பிசாசாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் கடைசியில் பிசாசாக தான் இருந்தான், மாற்றப்படாத ஒரு மனிதனாக இருந்தான். இரண்டாவது யூதாசை குறித்து நாம் பார்க்கக்கூடியது, அவன் ஒரு மாய்மால காரணம், வேஷ காரணமாக இருந்தான். என்னங்க, ஒரு மாய்மால காரணம், வேஷ காரணமாக இருந்தான்.
யோவான் சுவிசேஷத்தில் அதுக்கு முந்தின அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தில் யூதாசுடைய பேரை நம்ம பார்க்குறோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடினாலும் இப்படி சொன்னான். இங்கே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. மரியாள் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த இந்த அற்புதமான செயலுக்கு நன்றி பலியாக ஒரு மிக விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி ஆண்டவரை ஆராதிக்கின்றாங்க. மிக அற்புதமான ஒரு சம்பவம். இந்த இடத்துல எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நடக்கின்றது என்று. யூதாஸ் அந்த நேரத்தில் வாயை திறந்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறாங்க அதை வாசிங்க. அது இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். தரித்திரருக்கு கொடாமல் போனது என்னது என்று கேட்குறான். அவன் பேசின விதம் கூட அவன் அவ்வளோ ஒரு பரிசுத்தவானை போல ரொம்ப அக்கறையோடு கூட, எவ்வளோ ஏழைகள் தவிக்கிறாங்களே, ஏன் இப்படி நீ பணத்தை வீணாக்குற என்று அப்படிப்பட்ட கரிசனையோடு கூட பேசலாம். ஏன் அவனுடைய கரிசனை அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பக்கூடிய ஒரு கரிசனையா இருந்தது. ஏன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவத்தை மத்தேயு எழுதும் பொழுது அவர் சொல்றார், எல்லா சீஷர்களும் சேர்ந்து கேட்கிறாங்களாம் இயேசுவிடத்தில். 8ஆம் வசனத்தில் மத்தேயு 26:8 இவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாரும் கேட்டு எல்லாருமே ஒரு விதத்தில் கேட்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்பத்தக்கிற விதத்தில் அவனுக்குள்ள கரிசனை காணப்பட்டது. ஆமாம்ல, ஏன் இப்படி வீணாக்கிட்டாங்க இந்த அம்மா, இது எவ்வளோ பேர்த்துக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாமே, எவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாமே, எவ்வளோ பேர்த்துக்கு வீடை கட்டி கொடுத்துருக்கலாமே என்று இவன் சொன்ன நிமித்தம் எல்லா சீஷனும் கலக்கமடைகிறாங்க. அப்படின்னா அவன் அவ்வளோ ஒரு மாய்மாலக்காரனாக தேறி இருந்தான். அப்படின்னா அவன் பேசும்பொழுது எல்லாரும் அவனை நம்பினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் பேசின விதம், அவன் நடந்த விதம், அவன் போட்டிருந்த ஆடை எல்லாமே இவன் ஒரு சீசன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ற விதத்தில் அவன் நடந்தாயா. யாரும் அவனை சந்தேகப்படலை, யாரும் அவன் மேல இவன் ஒரு திருடன் என்று யாரும் யோசிக்கலை. அவங்க எல்லாரும் யோசித்தாங்க, அப்பா நானும் யூதாஸை போல ஆண்டவரை பின்பற்றணும் என்று. அப்படிப்பட்ட ஒரு வேஷக்காரனாக இருந்தான் யூதாஸ், மாய்மாலக்காரனாக இருந்தான். நாம் கூட வெளி தோற்றத்தில் விசுவாசியை போல நம்ம தோற்றம் அளிக்கலாம். இந்த கிறிஸ்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி நாமும் ஒரு விசுவாசி என்று வெளிப்படையாக நம்ம தோற்ற ஒரு காட்சி அளிக்கலாம். நம்ம பேசுற விதம், நம்ம போடுற ஆடை, நம்ம நடக்கிற விதம், நம்ம தூக்குற பைபிள், இதெல்லாம் வெளி தோற்றத்தில் நாம் இயேசுவை மிக வைராக்கியமாக பின்பற்றுகின்றோம் என்று ஒரு தோற்றத்தை அளிக்கலாமே தவிர அது உள்ளான இருதயத்தை வெளிப்படுத்துவதில்லை. யூதாசுக்குள்ள இப்படிப்பட்ட பாசாங்கு பண்ணுவது, மாய்மாலம் பண்ணுவதில் தேறினா இருந்தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஏன் நான் எந்த சீஷர்களும் அவன் மேலே சந்தேகப்படலைன்னு நான் சொல்றது காரணம், நம்ம இன்னைக்கு காலையில் வாசித்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக சொல்றாரு. இப்போ நான் காட்டி கொடுக்குறேன்னா நான் இப்போ சொல்ல போறேன், யாருன்னு சொல்ல போறேன். ஏன்னா ஆண்டவர் அந்த ரொட்டியை தொட்டு அவனுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த பின்பதாகவும் அவன் எழும்பி போறான், நீ செய்யறத போய் செய்ய நான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் எழும்பி போகும்பொழுது கூட அங்கே சொல்லப்படுகின்ற தேவ வார்த்தை, அங்கு இருந்த எந்த ஒரு சீஷனும் இவன் மேல சந்தேகப்படலை. இவன் எதற்கு எழும்பி போறான்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா பேதுருக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்தது, இவன் போய் காட்டி கொடுக்க போறான், அங்கே ஒரே அட்டி போட்டு அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பான் ஆளை. யூதாஸை வெளியே விட்டுருக்க மாட்டான். யாருக்கும் தெரியல. இவன் கூடயே இருந்து பேசுற விதத்துல எல்லாத்தையும் மயக்கிட்டான், நடந்த விதத்துல எல்லாத்தையும் மயக்கிட்டான். இவன் இயேசுவுக்கு பின்பதாக பின்பற்றின சீஷர்கள்ல இவனுக்குள்ள யாரும் எந்த விதத்திலையும் ஒரு குறைய பார்க்கல.
அவ்வளோ அழகாக பாசாங்கு செய்தான். அவ்வளோ அழகாக ஒரு சீஷர் தோற்றத்தை அவன் எல்லாருக்கும் காமித்தான். எல்லாரையும் ஏமாத்தினா, ஒருவரும் மாத்திரம் ஏமாத்த முடியலையா. எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். ஆனால் ஒருவர் மாத்திரம் இருதயத்தை பார்க்கக்கூடியவரை அவன் ஏமாற்ற முடியவில்லை. சாமுவேல் தானே சொல்றாரு, மனிதன் வெளியே பார்க்கறான், ஆனால் அவரோ உள்ள பார்க்கிறாரு. ஐயா, யூதாசு எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். ஆனால் அவன் ஏமாத்த விரும்பின ஒருவர் மாத்திரம் அவன் ஏமாற்ற முடியல. இன்றைக்கும் நீங்கள் காலையில் இந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கலாம். உங்கள் மனைவியை ஏமாற்றலாம், உங்கள் புருஷனை ஏமாற்றலாம், உங்கள் பிள்ளைகளை ஏமாற்றலாம். உங்களுடைய பக்தியின் வேஷத்தை வைத்து எல்லாத்தையும் ஏமாத்திடலாம். நீங்கள் 20 வருஷமா இந்த சபைக்கு வந்து தசமாவும் கொடுத்து எல்லா ஆராதனையும் கை தூக்கி ஆராதிக்கின்றது போல கூட நீங்கள் காட்சி எடுக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் இல்லைன்னா உங்களுக்கு ஐயோ. யூதாசுடைய வாழ்க்கை அதுதான் ஏன் நமக்கு எச்சரிக்கை. 3 வருடம் இயேசு பக்கத்தில் இருந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்டும் அவன் எந்த விதத்திலையும் மாறாமல் அவனுடைய வேஷத்தில் அவன் வாழ்ந்து மாய்மாலக்காரனாக எல்லாரையும் ஏமாற்றி திரிந்தான். எல்லாரும் அவனை ஒரு சீசன் என்று யோசித்தாங்க. ஆனால் அவனுடைய இருதயம் இயேசுவோடு கூட இல்லை. இயேசு விட்டு தூரமாக இருந்தான். அதுதான் என்னுடைய 3வது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எச்சரிப்பு. யூதாசை குறித்து நம்ம பார்க்கக்கூடியது, யூதாசுக்கு ஒரு உண்மையான உறவில்லை இயேசுவோடு கூட. அவன் இயேசுவை பின்பற்றினாலும் இயேசுவோடு கூட என்ன இல்லைங்க, ஒரு உறவில்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே மத்தேயு 26 அதிகாரத்தில் நம்ம வாசித்த இந்த யோவான் 13வது அதிகாரத்தின் சம்பவத்தில் இது மத்தேயுடைய கவனிப்பிலிருந்து நம்ம வாசிக்கிறோம். இதுதான் சுவிசேஷங்கள் இருக்கக்கூடிய அற்புதம். 4 சுவிசேஷங்களையும் வித்தியாசமான கோணங்களிலிருந்து நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதும் பொழுது அவர் இதே சம்பவத்தை குறித்து அவர் என்ன எழுதுகின்றார் என்று நம்ம கவனிப்பது அவசியம். அங்கே 26 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 25 வரைக்கும் வாசிங்களேன். சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதி உத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படையாக சொல்றார், இன்றைக்கு என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போறான் என்று சொல்றார். சொன்ன உடனே இந்த கேட்டு கொண்டிருந்த எல்லா சீஷருக்குள்ள ஒரு ஒரு குற்ற மனசாட்சி வந்துடுது. உடனே ஆண்டவர் பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே, நானா என்று ஒவ்வொரு சீஷனும் கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்ன உடனே இப்படிப்பட்ட, ஐயோ, நாங்கள் இது தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டேன்னா, நாங்கள் இது ஏதாவது எனக்கே அறியாமல் இயேசுவை ஏதாவது விதத்தில் நான் காட்டி கொடுத்துட்டான் என்று ஒவ்வொரு சீஷனும் ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். என்ன முதல் வார்த்தை? ஆண்டவரேவா? அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நானோ என்று கேட்கிறான். நானா? ஆண்டவரே, நானா என்று ஒவ்வொருவரும் கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்டு முடிச்சுட்டாங்க, ஒருத்தன் மாத்திரம் கேட்கல. அவன் கேட்ட கேள்வியை தனியா இங்க எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் கேட்டு முடிச்ச பிறகு ஆண்டவர் மீண்டும் ஒரு வார்த்தை எச்சரிக்கையா சொன்ன பிறகு, அப்பொழுது யூதாஸ் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். வாசிங்களேன் யூதாசுடைய கேள்வியை. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய வித்தியாசம் என்னன்னா, இருந்த 11 சீஷர்களும் இயேசுவை பார்த்து என்னன்னு கேட்டாங்க? ஆண்டவரே என்று கேட்கிறாங்க.
இயேசு அவளுக்கு ஆண்டவராய் மாறிவிட்டார். இயேசு அவளுக்கு மேசியாவாக மாறிவிட்டான். ஆனா இவனுக்கு மாத்திரம் இயேசு யாரா இருந்தாரு? ரபியா தான் இருந்தார். ஏன்னா இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது எல்லாரும் இயேசு குறித்து சொன்னது, இவர் பயங்கரமான ஒரு ரபி, இவன் மாதிரி போதிக்கிறவர் யாரும் இல்லை என்று இயேசுவின் போதனைகளை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் இயேசு ஒரு அற்புத ரபி என்று அழைத்தார்கள். ஆனால் இயேசுவின் ஊழியத்தை பின்பற்றின இந்த சீஷர்கள் இயேசுவை ரபி என்று அழைக்கிறதை நிறுத்திட்டாங்க. ஏன்? அவர் ரபி மாத்திரம் இல்லையா, அவர் ஆண்டவராய் மாறிட்டார். என் வாழ்க்கைக்கு அவர் ஆண்டவர், என்னுடைய முழு வாழ்க்கைக்கு அவர் அதிகாரியாய் மாறிவிட்டார். அவர்தான் என் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று அவரை ஆண்டவர் என்று அழைக்கின்றார்கள். இந்த ஒரு மனிதன் மாத்திரம் இயேசுவோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போதைகளுக்கு செவி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் இயேசு ஒரு ரபியாய் தான் இருந்தார். இன்றைக்கு நீர் நல்லா பேசுறீர், நாளைக்கு இன்னொருத்தர் நல்லா பேசினா அவரை பின்பற்றினேன், நீ எனக்கு ரபி தாயா. இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் யூதாஸ் இயேசுவை அவன் அழைக்கின்றானோ இயேசுவை ரபி என்று தான் சொல்ல அழைக்கிறான். காட்டி கொடுத்த அந்த ராத்திரியில் கூட, அந்த கெத்செமனே தோட்டத்தில் கூட அவன் இயேசு இடத்துல வந்த பொழுது அவன் அப்பவும் இயேசு என்ன அழைக்கிறான்? ரபின்னு தான் அழைக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவராய் மாறவில்லை. அவன் வாழ்க்கையில இயேசு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அவன் அர்ப்பணிக்கவில்லை. இதில் என்ன இன்னொரு ஆச்சரியம்னா, இந்த முந்தின அதிகாரத்தில் இந்த தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ண பொழுதும் அங்கே யோவான் அப்பொழுது யாருக்கும் தெரியல. அவர் எழுதும் பொழுது அவர் சொல்றார், இவன் திருடனா இருந்தான் என்று சொல்றார். பணத்தை திருடி கொண்டிருந்தான், அதனால தான் இவன் இப்படி கேட்டான் என்று சொல்றான். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார் இல்லை? இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியல. இவன் என் கூட தான் இருக்கிறான், இவன் என்னை பின்பற்றல, என் கூட தான் இருக்கிறான், இவன் துரோகி, என் கூட தான் இருக்கிறான், ஆனாலும் எந்த விதத்திலும் இவனுடைய இருதயம் என் கூட இல்லைன்னு என்று ஆண்டவர் அறிந்தும் அவனுக்கு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவனுக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் தந்திருந்தார். அப்படின்னா யூதாசுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஊழியம் செய்வது உறவுக்கு அடையாளம் இல்லையா? மீண்டும் சொல்றேன், ஊழியம் செய்வது உறவுக்கு அடையாளம் இல்லை. ஊழியம் செய்வது உறவுக்கு ஈடும் அல்ல. அநேகர் இதை மறந்து விடுகின்றார்கள். நீங்க வாழ்நாளெல்லாம் சபைக்கு போகலாம், நீங்க வாழ்நாளெல்லாம் சபையில ஒரு உதவியாளர் ஊழியத்தை செய்யலாம், நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், நீங்க கொயர்ல நின்று பாடலாம், நீங்க ஒரு ஆராதனை தலைவரா இருக்கலாம், நீங்க ஒரு போதகராகவே இருக்கலாம், பாஸ்டராகவே இருக்கலாம். ஆனாலும் இயேசுவோடு கூட ஒரு உறவில்லாமல் உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தலாம். ஐயா, இதுதான் ஒரு பெரிய ஒரு பரிதாபம், இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். ஏன்னா நம்ம இந்த மாய்மால வேஷத்தை வைத்து அநேகரை நம்ம ஏமாற்றிடலாம். நீங்க எல்லாருக்கும் முன்னாடி ஊழியம் செய்வதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்த்து உங்களை வந்து பாராட்டலாம். உங்களை மாதிரி அபிஷேகமா பிரசங்கம் பண்றவங்க ஒருவர் இல்லையா, உங்களை மாதிரி அபிஷேகமா ஆராதனை நடத்துறவங்க ஒருவர் இல்லை என்று உங்களை பாராட்ட கூட மனுஷன் செய்யலாம். ஆனா ஊழியத்தை நீங்க செய்யறனால ஆண்டவரோடு கூட நடக்கிறீங்க என்ற ஒரு அடையாளம் இல்லை ஐயா. அது நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அது, எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? ஏன்னா ஒருத்தர் அற்புதம் செய்யறாரு, ஒருத்தர் ஊழியத்தை செய்யறாரு, ஒருத்தர் பிசாசை ஓட்டுறாருன்னா அப்படின்னா ஆண்டவருடைய கரம் உங்க மேல இல்லையா? அவங்க அற்புதமா ஊழியம் செய்வது அந்த அபிஷேகம் உங்க மேல இல்லையா என்று நீங்க கேட்கலாம். நான் சொல்லுவேன், அநேகர் இன்றைக்கு அந்த அபிஷேகம் இல்லாதனாலதான் வித்தை காமிச்சு பலவிதமான கோமாளிதனம் பண்ணி ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கின்றார்கள் என்று பலருக்கு தோற்றம் அளிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இதற்கு எச்சரிக்கையாகவும் சொன்னார். ஏன்னா கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அநேகர் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்வார்களாம், அந்தி கிறிஸ்துவுடைய ஆவியுடையவர்கள் அடையாளம் செய்வார்களாம். ஏன்? கடைசி நாட்களில் சாத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் எப்படியாவது இந்த வஞ்சிக்கின்ற ஆவியை வைத்து கிறிஸ்துவர்களை அவருடைய விசுவாசத்திலிருந்து பிரிக்கணும் என்று முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு அநேக இப்படிப்பட்ட வஞ்சனையின் ஆவிக்கு அவர்கள் பின்பற்றி அவருடைய சமாதானத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய விசுவாசத்தை இழந்துட்டாங்க. ஏன்? அந்த வஞ்சிக்கின்ற ஆவியை பார்த்து மயங்கி, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் பார்க்கலையே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கலையே என்று அவர்கள் உண்மையான ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடியவர்களோட பின்பற்றாம பாசாங்கு செய்றவங்களை பின்பற்றி அவர்கள் விழுந்த உடனே இவங்களும் விழுந்துடுறாங்க.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையா சொல்றாரு. இதை கேளுங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இது. 7 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார். 22, 23 வாசிங்களேன். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கடைசி நாள்ல, நியாய தீர்ப்பின் நாள்ல ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று என்ன கதறாங்க? கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்துல நாங்க என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனத்தை உரைத்தோம் ஐயா. அப்புறம் உமது நாமத்தினாலே பிசாசுகளை உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. துரத்த முயற்சித்தோம் என்று சொல்லல, துரத்தினோம் அல்லவா என்று கேட்கிறாங்க. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. உம்முடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், வேதாமத்திலே மிக பரிதாபமான வார்த்தைகள் இதுதான் ஐயா. அவங்க தேவ பிரசனத்தில் நின்று அவங்க கதறாங்க, உங்க நாமத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அல்லவா என்று கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். உங்களை நான் அறியேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா நீங்களும் நானும் இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனின் ஆவியினால சபையில் ஒரு அங்கமா இருக்கிறாங்க. விசுவாசி என்று தோற்றத்தை அளிக்கின்றார்கள், ஆனால் ஒரு உண்மையான உறவில்லை. ஒரு உண்மையான உறவுக்கு அடையாளம் இந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையின் கனி ஐயா, மறுரூபப்பட்ட வாழ்க்கையின் கனி. உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை சந்தித்த பின்பதாக அவருக்கு முன்பதாக இருக்கிற வாழ்க்கையும் அவருக்கு பின்பதாக இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார் என்பதற்கு அடையாளம். ஏன்னா பழைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னா, உங்களை பார்க்கின்றவர்கள் நீங்கள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்தது போலதான் இன்றைக்கும் தோற்றம் அளிச்சிங்கன்னா, இயேசுவை இன்னும் நீங்கள் சந்திக்கல, இயேசுவோடு கூட இன்னும் ஒரு உறவு ஏற்படலை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. இந்த மாய்மாலமான வாழ்க்கை வாழாதீர்கள், இப்படிப்பட்ட வேஷமுள்ள வாழ்க்கையை வாழாதீர்கள். ஏமாற்றுகின்றவர் நீங்கள் உங்களை தான் ஏமாற்றுகின்றீர்கள். ஏன்னா ஒரு நாள் வரும், அவருக்கு முன்பதாக நின்று கணக்கு கொடுக்கும் பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்வி, என்னோடு கூட நீ உறவில் இருந்தியா, நான் உன்னை அறிந்திருந்தேனா, நீ என்ன அறிந்திருந்தியா என்றுதான் ஆண்டவர் கேட்பார். 3 வருடம் இயேசுவுக்கு அருகே இருந்தான், இயேசுவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தான், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டான். எந்த விதத்திலையும் அவரோடு கூட உறவில்லை, எந்த விதத்திலையும் அவரோடு கூட நடக்கவில்லை, எந்த விதத்திலையும் வாழ்க்கை மாற்றப்படவில்லை. இதுதான் யூதாசுடைய வாழ்க்கையின் பரிதாபம். இது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துடக்கூடாது. போன வாரம் நான் இந்த செய்தியை நான் ஆங்கில ஆராதனையில் நான் பிரசங்கம் பண்ணேன். இந்த பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பதாக ஒரு வாலிபனின் இடத்துல வந்தான். வந்து, பாஸ்டர் நீங்கள் பேசும்பொழுது என்னுடைய இருதயம் ரொம்ப குத்தப்பட்டது, நீங்கள் பேசும்பொழுது இந்த சுவாபம்லாம் எனக்குள்ளே இருக்கின்றது என்று நான் அறிந்தேன், நானும் ஒரு யூதாசா என்று கேட்டான். என்னை பார்த்து நான் சொன்னேன், தம்பி நம்ம எல்லாருமே யூதாசு தான், நம்ம எல்லாருக்குள்ளும் இந்த சுவாபங்கள் இருக்கின்றது. நம்ம கவனமாக இல்லைன்னா, எச்சரிக்கையாக இல்லைன்னா இந்த பிடிதாவும் இந்த என்ன சொல்றது, கல்லான இருதயம், இந்த வேஷத்தனம், இந்த மாய்மாலம், ஒரு உறவில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருக்குள்ளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எச்சரிக்கையா இல்லைன்னா நம்ம எல்லாருக்குள்ளும் அந்த யூதாசுடைய சுவாபங்கள் காணப்படலாம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம சிலுவையில நம்ம அறையிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிற, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு பிரியமில்லாத ஏதா இருந்தாலும் எனக்குள்ள நீங்க வெளிப்படுத்துங்க, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நான் வாழணும், உமக்காக நான் என் வாழ்க்கையை வாழணும் என்று ஒவ்வொரு தேவ புள்ளியும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை பலிபீடத்துல வந்து வைத்து அவரை நம்மோடு கூட இடைப்பட அவருக்கு அனுமதி தரணும் ஐயா. இந்த பிடிவாதம் நமக்குள்ள வர அனுமதி கொடுக்க கூடாது. இந்த இருமாப்பான இருதயம் நமக்குள்ள வரக்கூடாது. இந்த கடினமான இருதயம் நமக்குள்ள வரக்கூடாது. தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் மென்மையா இருந்து, ஆண்டவரே நீ சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், நான் விட்டு விடுறேன், இந்த சுவாபமா இருந்தாலும், இந்த பழக்கமா இருந்தாலும், இந்த உறவா இருந்தாலும் உன் வார்த்தையின்படி என் வாழ்க்கையில என் வாழ்க்கை மாறுவதாக என்று நாம் யாரெல்லாம் அவர் கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்புடுக்கிறோமோ அவளுக்குள்ள உண்மையான வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஆனால் நம்ம கவனமா இல்லைன்னா இந்த யூதாசின் சுவாபம் நம்ம எல்லாருக்குள்ளும் வளர்ந்துடும், நம்ம எல்லாருக்குள்ளும் பிரபலமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு.
அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இயேசுக்கு பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயமோ அவருக்கு தூரம் இருக்கலாம். இயேசுவின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையோ மாற்றப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். பரிசுத்தவான்களோடு கூட அமர்ந்திருக்கலாம், ஆனால் இன்னும் பாவத்தில் மூழ்கி இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட மாய்மாலத்தை உங்கள் வாழ்க்கையில விட்டு விடாதீங்க ஐயா. இது உங்கள் வாழ்க்கையில் அழிவும் கெடுதியும் நித்திய மரணத்தை தான் கொண்டு வரும். இப்படிப்பட்ட தவறான சுவாபங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நுகங்களை முறிக்கக்கூடிய வல்லமையா இருக்கின்றது. இந்த காலையில் நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லணும் என்ற அவசியம் இல்லை. கேட்ட வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கு இயேசுவின் வல்லமையினால் நீங்கள் வாழ்க்கை மாற்றப்படலாம், மறுரூபப்படலாம். இயேசுவின் அன்பு உங்கள் வாழ்க்கையை தொடலாம், மாற்றலாம் ஐயா. இதுதான் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இயேசு எந்த விதத்திலையும் யூதாசை கழுத்தை பிடிச்சி என்னடா பண்ற, என் பின்னாடி ஒவ்வொரு நாளும் வரியாடா, ஏன்டா மாறலன்னு ஒரு நாளைக்கு கொடுக்க கேட்கல. யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றாரு, சீசனாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுதே அவர் சொல்றாரு, எல்லாரையும் தெரிந்து கொண்டான்ல, ஆனாலும் ஒருத்தர் சாத்தான் என்று சொல்றாரு. எல்லாம் அறிந்திருந்தார், 3 வருடமும் பொறுத்திருந்தார். அவர் அந்த ராத்திரியில இந்த கடைசி அந்த 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 போஜனத்தை பண்ணுவதற்கு முன்பதாக கூட அந்த நீங்க 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொருடைய காலும் கழுவுறாரு ஐயா. இந்த ஆண்டவர் ஒவ்வொருடைய காலும் கழுவுறாரு, யூதாஸோடைய காலும் கழுவுறாரு. இவன் என்ன செய்ய போறான் என்று அறிந்திருந்தும் யூதாஸோடு கூட ஆண்டவர் அன்பா இருந்தார். இது எதற்கு அடையாளம்னா, அவர் கிருபையுள்ள தேவன். அநேக வாய்ப்புகளை தருகின்றார். நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு அநேக சந்தர்ப்பங்களை தருகின்றார். இன்றைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்றீங்க, ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால் நான் என்ன ஒரே போட்டுட்டோம், ஆண்டவர் என்னை அழிச்சிட்டோம் என்று சொல்றீங்க. இல்லையா, ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகம் நேசிக்கிறார். நீங்கள் பாவத்தில் இருந்தாலும் நீங்கள் மீட்கப்படணும் என்று ஆண்டவர் மிக மிக வாஞ்சியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மாறணும் என்று இன்றைக்கு நீங்கள் இருக்கின்றது ஒரு கிருபையின் காலம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கிருபையின் நாட்கள் முடிவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய வேண்டியதை சரி செய்வது அவசியம் ஐயா. ஆண்டவர் யாரையும் பலவந்தப்படுத்தி மாற்றத்தை கொண்டு வருவதில்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதலை தருகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்தோம், ஒரு சொன்ன வார்த்தைகள், உனக்கு முன்பதாக நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கின்றேன். ஜீவனை நீ தெரிந்து கொள்ள நான் விரும்பினேன் என்று நான் சொல்கிறேன். நீயும் உன் சந்ததியும் நல்லா இருக்கணும் என்பதற்காக நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் என்று நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு முன்பதாகவும் அதே பிதாவாகிய தேவன் பேசி கொண்டிருக்கின்றார். உனக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் நான் வைத்திருக்கின்றேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதல் நான் செய்ய மாட்டேன், நீ செய்யணும். அந்த தெரிந்து கொள்ளுதல் உன் கரத்தில் கொடுத்துருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் இந்த நித்திய ஜீவன் வேணும் என்றால் அதற்கு ஏற்ற தீர்மானம் நீ செய்யணும். இந்த ஆசீர்வாதத்தில் நடக்கணும் என்றால் அந்த தீர்மானம் நீ செய்யணும் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் எதிர்பார்க்கின்றார். யூதாசுடைய வாழ்க்கையில் இதுதான் மிகப்பெரிய ஒரு பரிதாபம். அவ்வளோ கிட்ட இருந்தோம், அவ்வளோ தூரமாக இருந்தான். நீங்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு கூட ஒரு உண்மையான உறவு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எதற்கும் பிரயோஜனம் இல்லை. அவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீங்கள் அவரிடத்துல, ஆண்டவரே நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்துவராக தான் இருந்தோம் என்று சொல்ல முடியாது ஐயா. எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக நாங்கள் கோயில் கட்டி கொடுத்தோம் என்று சொல்ல முடியாது ஐயா. அவருக்கு முன்பதாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கின்றேன், என் வாழ்க்கை இயேசு மாற்றியிருக்கின்றார் என்று சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மாத்திரம்தான் தேவ பிரசனத்தில் மதிப்பு உண்டு.